அனைவருக்கும் வணக்கம். உங்கள் சக்திவேல். மனமுது செம்மையானால் செபிக்கும் மந்திரங்கள் ஏதடா என்ற சிவவாக்கிய சித்தனுடைய வார்த்தைகளை நினைவு கொள்ளுவோம். அந்த நாட்டு அரசனுக்கு தீராத வயிற்று வலி நாடு முழுக்க அறிவித்திருந்தான். அரசனுடைய வயிற்று வலியை தீர்க்கக்கூடிய வைத்தியர்களுக்கு பல கோடி பணம் அளிப்பதாக வாக்குறுதி அளித்திருந்தான். நிறைய வைத்தியர்கள் வந்தார்கள், மருந்தை கொடுத்தார்கள். ஆனாலும் அந்த மருந்து வேலை செய்யவில்லை. மன்னனுடைய நோயும் குணமாகவில்லை. இப்பொழுது ஒரு வைத்தியர் வந்தார். அவர் வந்தவுடன் சொன்னார், மன்னரே, உங்களுடைய வயிற்று வலியை நான் தீர்த்து விடுகின்றேன் என கூறினார். சரி சொல்லப்பா என சொன்னார். திரும்பவும் அந்த வைத்தியர் சொன்னார், மன்னரே, நம்முடைய மனம் என்பது ஒரு குரங்கு போல வினாடிக்கு வினாடி மாறிவிடும். வினாடிக்கு வினாடி மாறிவிட்டால் அதன் பிறகு என்னை நீங்கள் குறை சொல்லக்கூடாது என சொன்னார். மன்னர் சொன்னார், பீடையை போடாதே, விஷயத்திற்கு வா என கூறினார். மன்னரே, இந்த லேகியத்தை நீங்கள் தினமும் சாப்பிடணும். 48 நாள் ஒரு மண்டலம். ஆனா ஒரு சின்ன நிபந்தனை, இந்த லேகியத்தை நீங்க சாப்பிட்றப்ப குரங்க மட்டும் நீங்க நினைக்க கூடாது. குரங்க நினைச்சுக்கிட்டு சாப்பிட்டீங்கன்னா வயிற்று வலி தீராது என கூறிவிட்டு அந்த லேகியத்தை மன்னருக்கு கொடுத்து விட்டு அந்த வைத்தியர் கிளம்பி விட்டார். மன்னர் முதல் நாள் எழுத்தார். வைத்தியர் என்ன சொன்னாரு? லேகியத்தை சாப்பிட்றப்ப குரங்க நினைக்க கூடாதுன்னு. மன்னருக்கு முதலில் அந்த குரங்கு தான் ஞாபகம் வந்தது. குரங்கு ஞாபகம் வந்தால் மருந்தை சாப்பிடக்கூடாது. ஒரு நாள் போயிட்டு 2வது நாள் லேகியத்தில் எடுத்தார். வைத்தியர் என்ன சொன்னாரு? லேகியத்தை சாப்பிட்றப்ப குரங்க நினைக்க கூடாது, அன்னைக்கும் மருந்து சாப்பிடுவார். இப்படியே தினமும் அந்த மருந்தை எடுப்பாரு. எதை நினைக்க கூடாது என சொன்னாரோ வைத்தியர், அவையே தான் நினைத்தார் மன்னர். 48 நாட்களும் மன்னரால் அந்த லேகியத்தை சாப்பிடவே முடியவில்லை. 48 நாட்கள் முடிந்தது. வைத்தியர் வந்தார். மன்னரே, வயிற்று வலி நீங்கிவிட்டதா என கூறினார். அடையப்பா, 48 நாளும் நீ குரங்க நினைக்க வேண்டாம்னு சொன்ன. நான் குரங்கையே தான் நினைச்சேன், அதனால நான் மருந்தே சாப்பிடல அப்படின்னு சொன்னார். ஆக வைத்தியர் சிரித்து கொண்டே இப்பொழுது சொன்னார், இன்றிலிருந்து திரும்பவும் அந்த லேகியத்தை சாப்பிடுங்கள், குரங்கையை கூட நினைத்துக் கொண்டீர்கள் என கூறிவிட்டு மருந்தை கொடுத்து விட்டு சென்றார். அந்த அரசருக்கு பின்னாட்களின் நோய் குணமாகிவிட்டது. இதை எதற்கு சொல்கிறோம் என்றால், எதனை மறக்க வேண்டும் என நினைக்கின்றோமே அதுதான் நம் மனதின் ஆழமாக பதிந்து விடுகிறது. நமது வாழ்க்கையில் கடந்த கால அத்தனை சம்பவங்களையுமே நாம் மறக்க வேண்டும் என நினைப்பது எல்லாமே இன்று வரை நினைவு வைத்துக் கொண்டு மன அமைதியை இழந்திருக்கின்றோம். ஆதலால் நம்முடைய மனதில் உள்ளவற்றை அழிப்பதற்கு மனப்பயிற்சியை செய்யுங்கள். நிச்சயமாக மன மகிழ்ச்சியான வாழ்க்கையை நாம் அடைவோம். நன்றி.